வணக்கம் மக்களே! இன்னைக்கு பிப்ரவரி 21, அதாவது உலக தாய்மொழி தினம். இதை ஏன் நாம குறிப்பா இன்னைக்கு கொண்டாடுறோம்னு தெரியுமா? 1952வது வருஷத்துல இப்ப இருக்கிற வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ், அந்த நேரத்துல கிழக்கு பாகிஸ்தானா இருந்திருக்கு. அப்போ அங்க இருக்கிற பங்களாதேஷ் மக்கள் தங்களோட தாய்மொழியான பெங்காலிய அரசு மொழியா மாத்துங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அங்கிருந்த உருது மக்கள் அதை ஏத்துக்கல. அப்போ அங்க நடந்த சில பல அரசியல் சிக்கல்களாலையும் போராட்டங்களாலையும் பல மாணவர்கள் துப்பாக்கி சூட்டினால இறந்து போயிடுறாங்க. அதை நினைவு கூறுற வகையில தான் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ அமைப்பு 1999வது வருஷம் நவம்பர் 17 அன்னைக்கு இந்த தினத்தை அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு இது உலகளவில் 2000 ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உலகில் உள்ள பல்வேறு மொழிகளையும் அதோட கலாச்சாரம் போன்றவற்றை பாதுகாக்கவும் பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் உலக தாய்மொழி தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள் வைக்கப்படுகிறது. இது எதற்காக என்றால், ஒரு மொழியை காக்க ஊக்குவிக்க பயன்படும் வகையில் உள்ளது என்பதால். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் பன்மொழி கல்வியில் இளைஞர்களின் குரல் அப்படிங்கிறது தான். 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். நாம எங்க போனாலும் என்ன பேசினாலும் நம்ம தாய்மொழியை மறக்கக்கூடாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. எனவே வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழ்.